இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நன்றி. நாங்கள் ஆரம்பித்த பொழுது இருந்தவர்களைப் போல் இது 10 மடங்கு அதிகமாக வந்தது இந்த தடவை போட்ட அந்த 2க்கும். அது எப்படி என்னன்னு தெரியலை. வேறு யாரோ நினச்சிக்கிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும், இப்போ நாங்கள் எல்லாம் ரெடி. நீங்கள் ரெடியா? என்ன உங்கள் சந்தேகம்? இந்த லஞ்சம் வாங்கிறது கொடுக்கறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லஞ்சம் வாங்கிறது கொடுக்கறது அது என்னென்னா இதில் 3 பேர் இன்வால்வ்டு. அது இந்த 3வது பேரை நம்ம மறந்துடுறோம். என்னென்னா, ஒருத்தன் கொடுக்குறான், இன்னொருத்தன் வாங்குறான். 2 பேருக்குமே பெனிஃபிட் இருக்குது. இது ஒரு பண்ட மாற்றம் மாதிரி தான். அவன் ஒரு வேலையை உங்களுக்கு செஞ்சு தரான், நீங்கள் அதுக்காக அந்த பணம் நீங்கள் கொடுக்குறீங்க. பட் இந்த 3வது ஆள் யாருன்னா, அவனுக்கு ஒருத்தனுக்கு கிடைக்க வேண்டியதை எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த லஞ்சமே கொடுக்கப்படுது. இப்போ காலேஜ் சீட்டே எடுத்துங்களேன். காலேஜ் சீட்டில் ஒரு 30 சீட்டு இருக்குன்னா 30 பேர் நார்மலாக போட்டால் ஒரு 30 பேர்த்துக்கு வரணும். அதில் ஒரு 3 பேர் கொண்டு போய் பணம் கொடுத்து வாங்கிட்டான்னா 27 பேர் தான் அந்த கிடைக்க வேண்டியவனுக்கு கிடைக்கும். அதில் 3 பேரை இவனுங்க இது பண்ணிடுறானுங்க, ஏமாற்றி பறித்து எடுத்துடுறானுங்க. ஸோ அதனால் இந்த 3வது ஆட்கள் அதை யாருமே கண்டுக்கிறதில்ல. 3வது ஆளை அப்படியே இக்னோர் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அதுதான் அந்த கெடுதல். ஆனால் தமிழ்நாட்டில் இது எகைன் சொல்லணும். இது காங்கிரஸ்கார பசங்க லஞ்சம் வாங்கினப்போ அவங்க லஞ்சம் வாங்கினதாக சொல்ல, பணக்காரர்கள் லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால் அதை பற்றி வெளில அவங்க சுவிட்சர்லாண்டில் பணத்தை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஏழை எளிய மக்கள் ஆட்சிக்கு வந்தாங்க தமிழ்நாட்டில். அப்படி வந்த பொழுது இந்த லஞ்சம் அவங்க வாங்கின லஞ்சத்தை இவனுங்க பெருமை பூதாரமாக காட்டினாங்க. ஏன்னு தெரியல. ஏன்னு கேட்டால் அவள ஏழைகள் லஞ்சம் வாங்கினா அதை காட்டுறது, இவனுக்கு பணக்கார வாங்கின லஞ்சத்தை பற்றி ஒன்றும் சொல்கிறதில்ல. இவங்களுக்கு சுவிட்சர்லாந்து தெரியாது. அதனால் பணத்தை தமிழ்நாட்டிலே வச்சுருந்தாங்க. சும்மா மறைச்சி வைக்காமல் இதில் பெட்டிகளில் வச்சுக்காமல் இவனுக்கு திருப்பி தமிழ்நாட்டிலேயே ரீஇன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்போ அந்த லஞ்சம் வாங்கினவங்கெல்லாம் நிறைய காலேஜ் ஓன் பண்ணுறாங்க. அப்புறம் என்னென்னமோ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கானுங்க. இந்த டாஸ்மார்க்குகெல்லாம் இவங்கள தான் மேனுஃபேக்சர் பண்ணுறானுங்க. ஸோ அதுபோல் நிறைய இதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க. இண்டஸ்ட்ரீஸு, காலேஜஸ் நிறைய. இந்தியாவிலேயே அதிக அளவு காலேஜஸ் இன்ஜினியரிங் காலேஜ்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இதெல்லாம் அந்த லஞ்ச பணம் தான் வந்தது. இந்த லஞ்ச பணத்தை இவனுக்கு திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணதுனால த ஹோல் எக்கானமி இட் செல்ஃப் இஸ் நம்பர் 2, நேஷனலில் நம்பர் 2. ஆனால் நாம் லஞ்சத்தில் நம்பர் 1 இல்லை. லஞ்சத்தில் நம்பர் 1 இந்த குஜராத்தி பசங்க தான். இவனுங்க பாருங்கள், 10,000 கோடி 20,000 கோடி லஞ்சம் அடிக்கிறானுங்க. இவனுங்க ஏதோ ஓட்டுக்கு 100 ரூபா வாங்கின பணத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு இவனுங்க பேசிகிட்டு இருக்கானுங்க திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு. பட் எனிவே லஞ்சத்தில் அதுதான், லஞ்சத்தை போட்டும் நாட்டை முன்னுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு காட்டினது இந்த திராவிட மாடல்.